இவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போனாங்க. இது தெரியாமலே ஒரு ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிடுவாங்க, இல்ல ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டுருவாங்க. வந்த பிறகுதான் தெரியும், ஓ நம்ம கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா இதுக்கான காரணங்கள் என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்போ விவாகரத்து ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, அது நடக்குதுன்னா நீங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியில ஒன்னா இருக்கிறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன மாற்றத்தை டிரான்ஸ்பர்மேஷன் கரெக்டா பண்ணியிருக்க மாட்டீங்க. அதாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தரை மனதால பகிர்ந்துக்கணும். இததான் திருமணம் அதை தான் நமக்கு வெளிப்படுத்துது. எப்படின்னா ஒரு மணமகன் மணமகளுக்கு மாலை போடுவாங்க, மணமகள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து மணமகளுக்கு போடுவாங்க. சோ இது மனநிலைகளையும் மாத்தணும் அப்படின்றதுதான் இங்க நமக்கு முன்னோர்கள் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ட் கேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்காது. ஏன்னா 3 விதமான மனிதர்கள் இந்த பூமியில இருக்காங்க. ஏன்னா இந்த பூமியே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதுதான். இந்த மனிதர்களை சுத்தி தான் எல்லா விதமான சூழ்நிலைகளும் உருவாகுது, சூழ்நிலையும் உருவாக்குறாங்க, சூழ்நிலையும் உருவாக்கவும் போறாங்க. அதாவது டெக்னாலஜி சைடுனாலும் சரி, இல்ல உணவு முறைகள்னாலும் சரி, வேற வேலை வாய்ப்புகள்னாலும் சரி, இதெல்லாம் மனிதர்களை வைத்துதான் ஒரு செயலே உருவாகுது, ஒரு பொருளும் தயாரிக்கிறாங்க, ஒரு புது அப்டேஷனே வருது. ஏன்னா மனிதனோட உணர்வுகளுக்கு பொறுத்துதான் இது எல்லாமே வேறுபடும், மாறுபடும். ஏன்னா சூழ்நிலைகளை பொறுத்து எந்த காலகட்டத்துல நம்ம வாழ்றோமோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜின்றதும் மாறும். டெக்னாலஜி மாறுறப்போ அதனோட மனிதனோட சிந்தனைகளும் காலத்துக்கு ஏற்ப மாறுபடும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். மனநிலையில 3 விதம் இருக்கு. ஒரு உண்மை இருக்கு, அதாவது பிரச்சனைகளை வராமலே கொண்டு போறது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம குடும்பத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க. 2வது இதுனா வருமுன் தடுப்போம். ஒரு பிரச்சனை வர போகுது, அது வந்துருச்சு, அதை பெருசுப்படுத்தாம அங்க ஆரம்பத்திலேயே கட் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷன் தேடுவாங்க, அதுக்கு உண்டான டைரக்ஷனை மாத்தி விடுவாங்க, அதுக்கு உண்டான வாழ்க்கை முறை இவங்க மாத்திக்குவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, ஒரு ஒய்ஃப்னாலும் அவங்களுக்குள்ள அந்த மனமாற்றத்தை, அந்த டிரான்ஸ்பர்மேஷனை பகிர்ந்துக்குவாங்க. இது இப்படி வருது, இதனால நமக்கு இப்படி பிரச்சனைகள் உருவாகி இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்குள்ள வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒன்னா வாழ முடியாது அப்படின்றது தெரிஞ்சு அவங்களுக்குள்ள புரிஞ்சு அது 2 பேருமே டேலி பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, வந்த பிறகு பார்ப்போம். அதாவது பிரச்சனைகள்லாம் வந்துடும், வரட்டும் பேசிக்கலாம், அடுத்த பிரச்சனைகள் வரட்டும் பேசிக்கலாம், இன்னொரு பிரச்சனைகள் வரும், அதை வரட்டும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதை சால்வ் பண்ண தெரியாம அதை பெருசா எடுத்துக்காம அதிலேயே வாழ்ந்து என்னன்னா அது ஒரு கட்டத்துக்கு பெரிய ஒரு பாறாங்கல்லாம் மாறிடும். அது உங்களால சுமக்க முடியாது. இந்த 3 விதத்துல நீங்க எந்த விதம் அப்படின்றது நீங்க டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியா, செகண்ட் கேட்டகரியா, தேர்ட் கேட்டகரியா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் எந்த மனநிலையில இத போட்டிருக்காங்க. அதான் எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணுகின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு திங்கிங் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணம், ஒரு பிரச்சனைகள் வந்தா அந்த எண்ணம் திங்க் பண்றோம்ல, அந்த திங்கிங், அந்த எண்ணம் நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் நம்மள சும்மா கொஞ்சமா ஒரு 2 செகண்ட் நல்லதா நினைச்சீங்கன்னா 2 செகண்ட், ஒரு 5 நிமிஷம் நல்லதா கொண்டு போகும். 1 செகண்ட் தப்பா நினைச்சிட்டீங்கன்னா 10 நிமிஷம் உங்களை தப்பான வழிபாதைக்கு கொண்டு போகும். இது எல்லாமே பிரச்சனைகளை உருவாக்குவதும் நல்லபடியா வாழ்க்கையை அமைச்சிக்கிறதும் உங்களோட எண்ணங்களை பொறுத்து, உங்களோட சிந்தனைகள் பொறுத்து, உங்க மனநிலை பொறுத்து தான் ஏற்படும். இந்த மனநிலைகளை மாற்ற தெரியணும், இந்த மனநிலைகளை பக்குவப்படுத்த தெரியணும், மனநிலைகளை புரிஞ்சிக்க தெரியணும். அது உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா உங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க ஹஸ்பண்ட் ஒண்ணு இல்லைன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது, இல்லைன்னா உங்க ஒய்ஃப்க்கு தெரியாது. ஆனா நான் நல்லாதான் இருந்தேன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. பட் ஆனா இந்த மனநிலைன்றது நம்மளையும் மனிதர்களையும் தாண்டி அந்த பிரெயின்ல போய் அந்த ஒவ்வொரு திங்கிங் அந்த டைம் கொடுத்து
நம்ம அந்த சிந்திக்கிற நேரமும் நம்ம அது கூட வாழக்கூடிய அந்த நேரம் தான் நம்மளை வந்து ஆப்போசிட்டா மாத்திடுது. ஒரு பிரச்சனைகளை மேலும் மேலும் வளர்க்குற மாதிரி நம்மளோட பிரெயின் நம்மளை அறியாமையே நம்மளை ஆக்டிவேட் பண்ணிடும். இதனாலதான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகள் உருவாகுது, சண்டைகள் வருது, குடும்ப வறுமையினாலும் பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தும் தைரியத்தையும் வர வைக்க தெரியல. இந்த காலகட்டத்துல எல்லாமே ஒரு ஹஸ்பண்டுக்குனாலும் சரி, ஒரு ஒய்ஃபுக்குனாலும் சரி, இது எல்லாமே டேலி பண்ண தெரியும். ஏன்னா மனநிலை அப்படிங்கிறது ஒரு மனநிலையை பொறுத்து வாழ்க்கையை வாழ முடியாது. மனநிலைன்றது பல லட்சங்கள், பல ஆயிரம் கோடிகளான மனநிலைகள் உருவாகும். ஏன்னா ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை பாத்தீங்கன்னா அதனோட மனநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும், பிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன்ல வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கை. ஒரு நாள் மேல போகும், ஒரு நாள் கீழே வரும், ஒரு நாள் மேல டிராஃப்ட் மாதிரி தான். இதை எப்படி நீங்க வந்து நியூட்ரலா கொண்டு போகணும், பிரச்சனைகள் இல்லாம நீங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும் அப்படின்றதுதான் நீங்க பார்த்திருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்ற இது உங்க அறியாம இந்த தவறுகள்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் மூலியமா தான் உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்றது வந்து கேஸ் வரைக்கும் போயிருக்கு. இனிமேல் நீங்க உங்க வாழ்க்கையை திருத்தறதுக்கும் வழிகள் இருக்கு, மாத்திக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு. அந்த வழிகள் தேடுங்க. அது வந்து கோர்ட் கைடன்ஸ் மூலியமா போனீங்கன்னா, ஏன்னா 2 பேரும் வாழ்ந்து ஒரு குடும்பத்துல, ஒரு ஃபேமிலியில, ஒரு வீட்டுல வாழ்ந்தீங்கன்னா நீங்க தான் ஒரு நாட்டாம, நீங்க தான் ஒரு குழந்தை, நீங்க தான் ஒரு ஸ்டூடெண்ட். என்ன வேணாலும் நீங்க வடிவமைச்சுக்கலாம், என்ன எப்படி வேணாலும் நீங்க மாறலாம். ஆனா நீங்க டிவோர்ஸ் கேஸ்னு ஒண்ணு போயிடுச்சுன்னா அது கோர்ட் என்ன தீர்மானம் கொடுக்குதோ, நீங்க என்ன நிகழ்வுகளை முன்வைக்கிறீங்களோ, அவங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து என்ன பிரச்சனைகளை முன்வைக்கிறோமோ அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்ததான் ரிசல்ட் வரும். ஆனா நீங்க ஒற்றுமையா வாழ்ந்திருந்தீங்க, எந்த தடங்களும் இல்லாம பிரச்சனைகளை வந்து டேலி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ரிசல்ட்டை நீங்களே தேடி இருக்கலாம். ஸோ ரிசல்ட்டை வந்து நீங்களா மாத்திக்கிறீங்களா, இல்ல கோர்ட் மூலியமா அங்க போய் நீங்க வைக்கிற வாதங்களை வச்சு நீங்க கொடுக்கிற எவிடன்ஸ் அடிப்படையில அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை மாறுதா அப்படின்றது நீங்க தான் இந்த இடத்துல பாத்துக்கணும். ஏன்னா நீங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கூட ஒருத்தங்க டிவோர்ஸ் கேட்டிருக்கலாம், இல்ல குழந்தைகள் இல்லாமல் புதுசா இப்பதான் மேரேஜ் ஆயிடுச்சு 1 இயர் தான் ஆகுது அப்படின்ற அந்த மனநிலையிலும் இருக்கலாம். ஏன்னா வாழ்க்கைன்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்கேயோ எவ்வளவோ டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது, பல வருடங்களை கடக்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாம் நீங்க மனதில் வச்சுக்கிட்டு உங்களோட கேஸ்க்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு மனநிலையை நீங்க ஏற்படுத்திக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி மனநிலையிலையும் உங்க ஃபேமிலியில யாராரு இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டிவோர்ஸ் பண்ணாதீங்க வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.